வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். ஒவ்வொரு தவசு காலத்திலும் 7 வெள்ளிகள் நாம் ஆசரிக்கிறோம். 7 வெள்ளிகளுக்கான 7 செம்பொருள்கள், பெரிய வெள்ளிக்கிழமையில் 7 வார்த்தைகள், அந்த 7 வார்த்தையின் பேரில் பிரசங்கங்கள். இந்த 7 என்கிற வார்த்தைகளை, இந்த 7 என்கிற எண்ணை இந்த காலகட்டத்தில் அடிக்கடி நாம் பயன்படுத்துவோம், அறிவோம். சரியா? இந்த 7 வெள்ளிக்கிழமையில் என்ன பொருளில் பேசணும் அப்படிங்கிறத திருச்சபை கொடுத்துரும். இந்த 7 வார்த்தைகளில் என்ன பேசணுங்கிறத ஆயர்லாம் பார்த்துப்பாங்க. ஆனால் தபசு காலத்தில் நாம் நமக்கு நாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு 7 கேள்வி இருக்குது. அந்த கேள்வியை பற்றி இன்றைக்கி சின்ன சின்ன வெளிச்சத்தில் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நாம் ஒரு 7 கேள்வியை இந்த தபசு காலம் முடிஞ்ச உடனே நீங்கள் கேட்கணும். இந்த 7 கேள்விக்கு என்ன ஆன்சர் வருதோ அதை பொறுத்து தான் உங்கள் லென்டன் சீசன் ஃபுல்ஃபில் ஆயிருக்கான்னு தெரியும். முதல் கேள்வி, இன்னும் நான் ஆதாமுக்குள் இருக்கிறேனா, கிறிஸ்துவுக்குள் வந்து விட்டேனா? இது முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி, இன்னும் நாம் நியாயப்பிரமாணத்தின் கீழ் இருக்கிறோமா, கிருபைக்கின் கீழ் இருக்கிறோமா? மூன்றாவது கேள்வி, இன்னும் நான் பாவத்தில் இருக்கிறேனா, நீதியின்படி வாழ்கிறேனா? நான்காவது கேள்வி, இன்னும் நான் மாம்சத்தின்படி தான் நடந்து கொண்டிருக்கிறேனா, ஆவியின்படி நடக்கிறேனா? ஐந்தாவது கேள்வி, திருச்சபையில் நான் வெறும் அங்கத்தினராக இருக்கிறேனா அல்லது திருச்சபையின் ஒரு அங்கமாக இருக்கிறேனா? ஆறாவது கேள்வி, என் தனி மனிதத்துவத்தை பற்றியே நான் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறேனா, ஐக்கியத்திற்காக நான் முயற்சி செய்கிறேன்? ஏழாவது கேள்வி, இந்த தபசு காலத்தை நான் ஆசரித்திருக்கிறேனா, அனுபவித்திருக்கிறேனா? இந்த 7 கேள்விகளையும் இந்த தபசு காலத்தில் நீங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டியது உங்களுடைய ஆவிக்குரிய ஆன்மீக வாழ்க்கைக்கு அவசியம் என்பதால் இந்த 7 கேள்வி நான் பட்டியலிட்டு வைக்கிறேன். இந்த கேள்வியை தபசு காலம் முடியும் போது உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கொண்டு இவை அத்தனைக்கும் சரியான பதில் கிடைத்தால் இந்த தபசு காலம் அர்த்தமுள்ள தபசு காலம் என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்குவோம்.